சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் நடிகர்களான விஷ்ணு விஷால், விக்ராந்த் இவங்க அனைவருமே இணைந்து நடித்துள்ள லால் சலாம் திரைப்படம் வெளியாகி தொடர்ந்து 3வது நாளாக அனைத்து தியேட்டர்களிலும் பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த திரைப்படம் அனைத்து தரப்பு ரசிகர்கள் மத்தியிலும் நல்ல வரவேற்பை பெற்று மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் சக்ஸஸ் திரைப்படமாக மாறி இருக்கு. அந்த வகையில் தியேட்டர்களில் பார்த்தோன்னா குடும்ப ரசிகர்களோட வரவு நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில் இந்த லால் சலாம் திரைப்படம் வெளியாகி இன்று 3வது நாள் எந்த அளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் பெற்றிருக்கு அப்படிங்கிற முழு வசூல் ரிப்போர்ட் தற்போது இணையதளங்களில் வெளியாகி இருக்கு. அந்த வகையில் இந்த லால் சலாம் திரைப்படம் தமிழ்நாட்டில் மட்டுமே முதல் நாள் 10.2 கோடியும் 2வது நாளான நேற்று 15.6 கோடியும் வசூல் செய்திருந்துச்சு. அதைத் தொடர்ந்து 3வது நாளான இன்று ஞாயிற்றுக்கிழமை இதுவரைக்கும் இந்த திரைப்படம் தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 20.4 கோடிக்கு மேலே வசூல் செய்திருக்கு அப்படிங்கிற வசூல் விவரம் தற்போது வெளியாகி இருக்கு. அந்த வகையில் முதல் 2 நாட்களையும் கம்பேர் பண்ணும்போது 3வது நாள் வசூல் இந்த லால் சலாம் திரைப்படத்திற்கு மிக அதிக அளவில் இருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது. அந்த வகையில் மக்கள் மத்தியில் இந்த திரைப்படம் அந்த அளவுக்கு நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு அப்படிங்கிற தகவல் இதன் மூலமாக உறுதியாகி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மொத்தமாக இந்த 3 நாட்களும் சேர்த்து இந்த லால் சலாம் திரைப்படம் தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 46.2 கோடிக்கு மேலே வசூல் செய்திருக்கு அப்படிங்கிற முழு வசூல் விவரம் தற்போது இணையதளங்களில் வெளியாகி இருக்கு. மேலும் உலகம் முழுவதுமாக பார்க்கும்போது இதுவரைக்கும் இந்த லால் சலாம் திரைப்படம் கிட்டத்தட்ட 75 கோடிக்கு மேலே வசூல் செய்து ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனை படைச்சிருக்கு அப்படிங்கிற முழு வசூல் விவரம் தற்போது கிடைச்சிருக்கு. இப்படி பார்க்கும்போது நடிகர்கள் விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த், இயக்குனர் ஐஸ்வர்யா இவங்க எல்லாருக்குமே அவங்க சினிமா வாழ்க்கையில் அதிக பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் கொடுத்த திரைப்படமாக இந்த லால் சலாம் திரைப்படம் தான் இருக்குது அப்படிங்கிறது எக்ஸ்க்ளூசிவான தகவலாக இருக்குது. மேலும் வெறும் கெஸ்ட் ரோலில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த இந்த லால் சலாம் திரைப்படம் வெறும் 3 நாட்களில் 75 கோடிக்கு மேலே வசூல் செய்திருப்பது மிகப்பெரிய ஒரு வசூல் சாதனையாகவும் பார்க்கப்படுது. இன்னும் வரப்போகிற நாட்களிலும் இந்த லால் சலாம் திரைப்படத்தின் பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அந்த அளவுக்கு பார்த்தோன்னா இன்னும் அதிகப்படியான ரசிகர்கள் இந்த திரைப்படம் ரொம்பவும் விரும்பி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த லால் சலாம் திரைப்படம் படக்குழுவினர் அனைவருக்குமே வசூல் ரீதியாகவும் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் சக்ஸஸ் திரைப்படமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இந்த லால் சலாம் திரைப்படத்தை நீங்கள் பார்த்துட்டீங்களா? இந்த படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு, இந்த படத்தை இதுவரைக்கும் எத்தனை முறை நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி தமிழ் சினிமாவோட எக்ஸ்க்ளூசிவான பல தகவல்களுக்கு நம்ம சினிவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.